ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது எறா தொக்கு. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான இறால் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இது கூடவே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு தேவையான ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, தோல் சீவி 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 5 பல் வெள்ளைப்பூடு தோல் உரிச்சது சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 5 சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்காங்க. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சான்னு பார்ப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இது கூடவே அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இதில் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை. இந்த இறால் தொக்குக்கு இந்த பேஸ்ட்டு தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இது நல்லா வதங்கிருச்சு. இது வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 2 தக்காளி நல்லா நறுக்கி பொடியை நறுக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு. ஆரம்பத்தில் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. அது நல்லா இறால் வந்ததுக்கு அப்புறம் கடைசி உப்பு பார்த்து நீங்க சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துறதுனால தக்காளி சீக்கிரமே வதங்கிடும். இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இது கூடவே மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூனுக்கு குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசி என்ன வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இது கூட க்ளீன் பண்ணி வச்சிருக்க இறாலை சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு 1/2 கிலோ பக்கமாக இறால் எடுத்து சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ இறால் எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து மசாலா பொருட்களை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது இப்போ மசாலா கூட நல்லா பெரட்டி விடுங்க. இப்போதைக்கு தண்ணி ஊற்ற வேணாம். இறாலில் உள்ள தண்ணியே நிறைய பிரிஞ்சு வரும். இறாலில் தண்ணி பிரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷமாக குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இறாலெல்லாம் நல்லா தண்ணி பிரிஞ்சு நல்லா குக் ஆகி நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இறால் கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி சூடான சாத்து கூட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.